பிரியமானவர்களே, அருட்பணி அறைகூவல் நிகழ்ச்சிக்கு மறுபடியும் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். ஒவ்வொரு எபிசோட்லையும் அருட்பணியை குறித்து, ஆண்டவருடைய இருதய துடிப்பை குறித்து, சந்திக்கப்படாத மக்கள் கூட்டங்களை குறித்து, இன்னும் செய்யப்பட வேண்டிய அருட்பணியை குறித்து, ஆண்டவருடைய பிளானில், பர்பஸில் இன்னும் செய்யப்பட வேண்டிய காரியங்களை குறித்து, சரித்திரத்தில் தேவன் எப்படி தேவனுடைய ஊழியர்களை பயன்படுத்தினார், இப்பொழுது நாம் இருக்கிறதான காலகட்டம் எப்படிப்பட்டதான காலகட்டம், ஆண்டவருடைய வசனத்தின்படி நாம் இந்த நாட்களிலே செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதையெல்லாம் நாம் முறையாக பார்த்து வருகிறோம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆமேன். எதற்காக ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள்? ஆசீர்வாதமாக இருப்பதற்காக. வெறும் மிஷனரி ஊழியத்தை குறித்து பேசுகிறதான ஒரு நிலையில் நாம் இருந்துவிடக்கூடாது. we must talk missions, but we must also do missions. ஆமேன். அருட்பணி அறைகூவல் ஜெபத்தை குறித்து போன பதிவிலே நான் உங்களோடு கூட பேசினேன். ஏன் ஜெபிக்க வேண்டும் மிஷனரி ஊழியத்திற்காக? பைபிளில் அநேக வசனங்களை மேற்கோள் காட்டி எப்படியெல்லாம் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை நாம் படிப்படியாக நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். ஆனால் இன்னும் ஜெபத்தை குறித்து அதிகம் பேச வேண்டியது இருக்கிறது. ஆகவே இந்த எபிசோட்லையும் ஜெபத்தை குறித்து நான் உங்களோடு கூட தொடர்ந்து பேச போகிறேன். ஒருவேளை இன்னும் 1-2 செஷன்ஸ் கூட ஜெபத்தை குறித்து பேச வேண்டியது இருக்கும். ஏனென்றால் ஜெபிக்க வேண்டும், கொடுக்க வேண்டும், கர்த்தர் அழைத்தால் புறப்பட்டு போக வேண்டும். இன்றைக்கு ஜெபத்தை குறித்து தொடர்ந்து நாம் படிக்கலாம், பார்க்கலாம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. சில நிமிடத்திலே உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். உங்களுடைய செவிகளை தேவனுடைய இருதயத்தின் பக்கத்திலே வைத்தால் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, யாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற வார்த்தை தான் ரீங்காரம் இடுவதை நீங்கள் கேட்பீர்கள். Not everybody is called to be a missionary, but every believer is called to be involved in missions. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும். அப்பொழுது முடிவு. நான் ஒரு சாதாரண விசுவாசி தான், நான் எப்படி தேவனுடைய திட்டத்தில் ஈடுபடுவது? அந்நிய பாஷையின் அபிஷேகம் எதற்காக? அனைத்து பாஷையினரையும் சந்திப்பதற்காக. வட இந்திய ஊழியத்திற்காக நான் ஜெபிக்கிறேன், கொடுக்கிறேன். வேற என்ன செய்ய வேண்டும்? பிரதான கட்டளை என்பது முடிந்தால் செய்யுங்கள் என்று தேவன் சொல்லவில்லை. கண்டிப்பாக செய்ய கொடுத்த கட்டளை அருட்பணி அறைகூவல், பார்ட்னரிங் வித் காட் இன் மிஷன்ஸ். ஜெபத்தை குறித்து நாம் தொடர்ந்து படிக்கலாம். அதுவும் பிரத்யேகமாக மிஷனரி ஊழியத்திற்காக ஜெபம். போன எபிசோடில் உங்களிடத்துல சொன்னேன், என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். மை ஹவுஸ் வில் பி கால்ட் or shall be called a house of prayer for all peoples. எல்லாரும் சொல்லலாமா? all peoples. மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம். all peoples, சகல ஜனங்கள். இதை ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம். ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு காரியம். மறுபடியும் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். ஒரே மொழி, ஒரே இனம், அப்படித்தானே எல்லாரும் வந்தோம். ஆதாமிலிருந்து எல்லாரும் வந்தோம். எப்படி பல மொழிகள் வந்தது? ஒருவேளை ப்ரீவியஸ் எபிசோட்ஸை நீங்கள் பார்க்காமல் இருந்தால் அல்லது மறந்திருந்தால் ஞாபகம் ஊட்டுகிறேன். பாபேல் கோபுர சம்பவத்திலே எல்லாரும் ஒரே பாஷையை தான் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் அதுவரை. ஆனால் தங்களுக்கு பெயர் உண்டாக அவர்கள் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் அங்கே வந்து பாஷைகளை சிதறடிக்கிறார். ஜெனசிஸ் சாப்டர் 11, ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம். பாஷைகளை சிதறடித்த உடனேயே ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் அந்த வேத பண்டிதர்கள் நம்புகிறார்கள் 70 பாஷைகளாக சிதறடிக்கப்பட்டது என்று. அந்த 70 பாஷைகளிலே ஒரு பாஷை பேசுகிறதான ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து, நான் உன்னை ஆசீர்வதித்து ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாக வைப்பேன். I will bless you and keep you a blessing to all peoples. சொல்லுங்க பார்க்கலாம். all peoples, all nations. அந்த இடத்துல நேஷன்ஸ் அல்லது பீப்புள்ஸ் அல்லது தமிழில் ஜாதிகள் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை லாங்குவேஜ் குரூப்ஸ், மொழி பேசுகிறதான கூட்டங்கள். ஆண்டவர் ஒரு பாஷை பேசுகிற மனுஷனை அழைத்து, நான் உன்னை ஆசீர்வதித்து மற்ற பாஷை பேசுகிற எல்லாருக்கும் நான் உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன். கிராசிங் யோர் லாங்குவேஜ் zone and being a blessing to all peoples. இந்த அழைப்பை தேவன் பாஷைகள் சிதறடிக்கப்பட்ட உடனேயே ஆண்டவர் சொல்லிவிடுகிறார். பிறகு ஆபிரகாமுக்கு பிறக்கிற ஈசாக்கு, ஈசாக்குக்கு பிறக்கிற யாக்கோபு, யாக்கோபுக்கு பெயர் மாற்றம் இஸ்ரவேல், அவனுடைய பிள்ளைகள் 12 கோத்திரங்கள். அப்ப
இந்த ஆபிரகாமினுடைய வரிசையிலே மாத்திரம் 12 கோத்திரங்கள். அப்படி ஒவ்வொரு குடும்பத்திலும் எத்தனை கோத்திரங்கள் இருந்திருக்கும். ஆகவேதான் கோத்திரங்கள் என்று வருகிறது. பிறகு கலாச்சார பின்னணி, ஒவ்வொருத்தரும் அப்படியே இல்லை வேறு வேறு இடத்துக்கு போய் ட்ராவல் பண்ணி வேறு வேறு கலாச்சாரம் உருவாகிறது. மைண்ட் செட், வேர்ல்டு வியூ. அதனால தான் பீப்புள் ஃப்ரம் எவ்ரி டங், ட்ரைப் அண்ட் நேஷன் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் ஆகிய வசனங்களிலே வாசிக்கிறோம். எல்லா பாஷைக்காரர்கள், எல்லா கோத்திரம், எல்லா மக்கள் இனங்களிலிருந்தும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த பரலோகத்திற்கு வருவார்கள். They will come to the eternal throne room of God, worshiping God. யோவான் அதை தரிசனமாக பார்க்கிறார். அதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதனால தான் ஆண்டவர் எல்லா மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆல் பீப்புள், என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும். அன்றைக்கு இருந்த யூதர்கள் புறஜாதியாரை சரியாக அவர்கள் பார்த்து கொள்ளவில்லை, அவர்களை இன்க்ளூசிவாக வைத்துக் கொள்ளவில்லை, அவர்களை ஒதுக்கி வைத்தார்கள். ஆகவே ஆண்டவர் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறது எதற்காக? அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு. இஸ்ரவேல் தேசம் உருவான பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க சொன்னார். அதற்கு பிறகு ஆபிரகாமினுடைய குடும்பம் பெரிதாக வளர்ந்தது. யாக்கோபின் காலத்தில் அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? அவருடைய பிள்ளைகள் காலத்தில் எகிப்துக்கு போகிறார்கள், குடும்பமாக அவர்கள் போகிறார்கள். திரும்பி வரும்பொழுது 430 வருஷம் கழித்து வரும்பொழுது ஒரு தேசமாகிறார்கள். ஆண்டவர் யாக்கோபுக்கு சொல்லியிருந்தார், நீ ஒரு தேசமாவாய் என்று சொல்லியிருந்தார். அவர்கள் தேசமாக உருவாகி அவர்கள் வரும்பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிறார், you will be a light to the Gentiles. As a nation, God said to the nation of Israel, you will be a light to the Gentiles. நீ புறஜாதிகளுக்கு, மற்ற தேசங்களுக்கு நீ ஒளியாயிருப்பாய், ஜாதிகளுக்கு ஒளியாயிருப்பாய் என்று இஸ்ரவேல் தேசத்திற்கு சொன்னார். கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்ததற்கு காரணம் அவன் ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு காரணம், யூத மக்களை ஆசீர்வதிப்பதற்கு காரணம் மக்களுக்கு ஆசீர்வாதமாக அவர்கள் இருக்க வேண்டும். God blesses one to use them as a channel of blessing to bless others. இன்றைக்கு இந்தியாவில் 1658 மொழிகள் உண்டு. மொழிகளும் பாஷைகளும், லாங்குவேஜஸ் அண்ட் டயலெக்ட்ஸ். என்ன வித்தியாசம்? லாங்குவேஜ் என்பது எழுத்து வடிவம் இருக்கிறதான மொழி. ஆனால் எழுத்து வடிவம் இல்லாமல் பேசப்படுகிறதான பாஷைகள் இருக்கிறது, அது டயலெக்ட்ஸ். ஸோ 1658 லாங்குவேஜஸ் அண்ட் டயலெக்ட்ஸ், மொழிகளும் பாஷைகளும் இந்தியாவிலே இருக்கிறது. ஆனால் இத்தனை மொழிகளும் பாஷைகளும் இருக்கிற இந்தியாவிலே எந்த மொழியிலே முதலாவது பைபிள் ஆண்டவர் கொடுத்தார்? Which year? When? And which language? சுமார் 300 ஆண்டுகள், 250க்கு அதிகமாக, கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு முன்னாக ஆண்டவர் ஜீகன் பால்க் என்ற ஒரு மிஷனரியை ஆண்டவர் இந்தியாவிற்கு அனுப்பி முதலாவது இந்திய மொழி எது தெரியுமா? பைபிள் வந்தது. பைபிள் வந்த மொழி எது தெரியுமா? தமிழ். ஆண்டவர் ஆபிரகாமை ஒரு பாஷை பேசுகிறவனை ஆசீர்வதித்து ஜாதிகளுக்கு நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், மற்ற பாஷைக்காரருக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்னது உண்மையானால் தமிழ் மக்களை கர்த்தர் இப்படி பைபிளை முதலாவது கொடுத்து ஆசீர்வதித்ததற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். பிரியமானவர்களே, ஒரு உத்தரவாதம் நமக்கு இருக்கிறது. எல்லா பாஷைக்காரர்களையும் மனதிலே வைத்து, எல்லா கோத்திரங்களையும் மனதிலே வைத்து, எல்லா மக்களிடங்களையும் மனதிலே வைத்து நாம் ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த பிரேயர் கார்ட்ஸ், சந்திக்கப்படாத மக்கள் கூட்டங்கள், இந்தியாவில் 2292 மக்கள் கூட்டங்கள் இருக்கிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம். இப்போ இதில் டாப் 25 பீப்புள் குரூப்ஸ், அதற்கு பிரேயர் கார்டு பிரிண்ட் பண்ணியிருக்கிறோம். அதோடு கூட சந்திக்கப்படாத மக்கள் கூட்டங்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறதான மிஷனரிகளுடைய பிரேயர் கைட்ஸ் எல்லாம் இருக்கிறது. ஆகவே நீங்கள் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப் எண் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும் பொழுது அதை குறித்து வைத்துக்கொண்டு பிரேயர் கைட்ஸு, அப்புறம் இந்த பிரேயர் கார்ட்ஸு இதெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களுடைய வெப்சைட்டு ஹார்வெஸ்ட் சர்ச் இந்தியா என்ற வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா கூட நீங்கள் இந்த பிரேயர் கார்ட்ஸு, இந்த பிரேயர் கைட்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். அல்லது உங்களுடைய விலாசங்களை எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் அனுப்பி தந்தால் நாங்கள் உங்களுக்கு அந்த ஜெப குறிப்புகளை அனுப்புவதற்கு எளிதாக இருக்கும். சரி, இப்பொழுது தொடர்ந்து ஜெபத்தை குறித்து இன்னும் சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். 1 தீமோத்தேயு
2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், பவுல் சொல்லுகிறார், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். லிசன், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதலையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். ஏன் எல்லா மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும்? 4ஆம் வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராயிருக்கிறார். Why we should pray for all people? Because it is in God's heart that none should perish, all should come to the saving knowledge. 1 Timothy chapter 2 verse 4. All should come to the saving knowledge. 2 Peter chapter 3 verse 9. None should perish. 2 பேதுரு 3:9. ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அதற்காக எல்லாருக்காக ஜெபிக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 2:1. Pray for all people. 1 Timothy 2 verse 4. Because God's will, it is in God's heart to redeem all people if they respond. But we should give them a fair opportunity and we must pray for them. சரி, வெரி குட். இப்பொழுது இயேசு ஜெபத்தை சொல்லிக் கொடுத்தார் தன்னுடைய சீஷர்களுக்கு. அவர்கள் கேட்டுக்கொண்ட பொழுது மத்தேயு 6ஆம் அதிகாரம், மேத்யூ சாப்டர் 6, மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை. மேத்யூ சாப்டர் 6 verse 9 to 13. நான் முதலாவது அதை வாசிக்கிறேன், நீங்கள் அதை நன்றாக கூர்ந்து கவனியுங்கள். அதற்கு பிறகு அது ஒரு மிஷனரி ஜெபம் என்பதை நான் உறுதிப்படுத்தி உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். மத்தேயு 6:9-13. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். ஹல்லேலூயா. இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க சொல்லிக் கொடுத்த ஜெபம் இது. ஒரு மிஷனரி ஜெபம் என்று நான் சொல்லுகிறேன். இதை லார்ட்ஸ் பிரேயர் என்று சொல்லுவார்கள். ஆக்சுவலாக இது லார்ட்ஸ் பிரேயர் கிடையாது, இது டிசைபிள்ஸ் பிரேயர். இன்ஃபேக்ட் இது டிசைபிள்ஸ் பிரேயர் என்று சொல்லுகிறதை காட்டிலும் மிஷனரிஸ் பிரேயர் என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் இயேசுனுடைய 12 சீஷர்களும் மிஷனரிகளாகத்தான் புறப்பட்டு போகிறார்கள். பல தேசங்களுக்கு மிஷனரிகளாக புறப்பட்டு போகிறார்கள். அதிலே ஒரு மிஷனரி தோமா தான் இந்தியாவிற்கு மிஷனரியாக அவர் வருகிறார். கவனிங்க, the Lord's prayer as we often call it is essentially a missionary prayer. Matthew chapter 6 verse 9 to 13. எப்படி ஆரம்பிக்குது? Our Father in heaven, பரமண்டலங்களில் எங்கள் பிதாவே. Praise God. அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகார ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்துக்கிறார். ஆமென். Hallowed be thy name. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அதுதான் focus of missionary work. அதுதான் focus of missionary work. இதை ஒருவேளை மிஷனரிகள் யாராவது இந்த காணொலியை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் நீங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதற்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பேட்டர்ன் பிரேயர், அல்லது மிஷனரிகளாக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறவர்கள் இதை நீங்கள் பார்த்தால் இதுதான் நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அதுதான் ஃபோக்கஸ் ஆஃப் மிஷனரி ஒர்க். மிஷனரி ஒர்க்குடைய ஃபோக்கஸ் அதுதான். ஆண்டவருடைய நாமம் பரிசுத்தப்பட வேண்டும். யுவர் கிங்டம் கம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. the goal of missionary work. the goal of missionary work. your kingdom come. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அதுதான் ஆண்டவருடைய லக்கு மிஷனரி ஊழியத்தை குறித்து நாம் பேசும் பொழுது. அப்புறம் give us this day our daily bread. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். ஃபைனான்சிங் ஃபார் மிஷனரி ஒர்க்.
மிஷனரி ஒர்க்குக்காக உள்ளதான தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். மிஷனரிகள் அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும். அந்த நாட்களில் அந்த நாட்கள் ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பதாக மிஷனரிகள் வட இந்தியாவிலே ஊழியம் செய்கிறதான மிஷனரிகள், அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணன் அவருடைய ஃபீல்டுக்கு சமீபத்தில் நான் போயிருந்தேன். ஒரு 20-25 பாஸ்டர்ஸை நான் கூட்டிக் கொண்டு போயிருந்தேன். போயிருக்கும் பொழுது அண்ணங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அண்ணன் சொல்கிறாங்க, முதல் சில ஆண்டுகள் மிஷனரி சப்போர்ட்டு அது வரும், அது எனக்கு போதுமானது. ஆனால் நான் 2-3 உடன் ஊழியர்களை உருவாக்கி கொண்டிருந்தேன். அவர்கள் என்னோடு கூட இருப்பார்கள். நாங்கள் 3 பேர் சாப்பிடுவதற்கு அந்த பணம் பத்தாது. ஆகவே வாரத்திற்கு நாங்கள் 2 அல்லது 3 நாள் தான் சாப்பிடுவோம். மற்ற நாட்களில் ஈர துணியை அப்படியே வயிற்றில் கட்டி கொண்டு தான் நாங்கள் இருப்போம் என்று அந்த கூட இருந்த 2 பேரும் அப்படித்தான். கிவ் அஸ் திஸ் டே அவர் டெய்லி பிரெட், அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். இன்றும் நிறைய மிஷனரிகள் தேவைகளோடு கூட இருக்கிறார்கள், கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அதனால் தான் மிஷனரி ஊழியத்தை நாம் தாங்க வேண்டும். அதனால் தான் மிஷனரிகளை நாம் சப்போர்ட் பண்ண வேண்டும். மிஷனரிகளுக்காக நம்ம கொடுக்குற சப்போர்ட்லாம் எவ்வளவு? 3000 ரூபாய், 2000 ரூபாய். இங்கே பாருங்க, சென்னையில் மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு போனால் வாரத்திற்கு ஒரு முறை மளிகை ஜாமான் வாங்க போகிறவர்களுக்கு தெரியும், ஒரு வாரத்திற்கே அவ்வளவு மளிகை ஜாமான், காய்கறி, பிறகு நீங்கள் ஏதாவது நான் வெஜிடேரியன் காரியங்களை வாங்கினா எவ்வளோ ஆகுது. ஆனால் ஒரு மிஷனரிக்கு மாதம் 2000 ரூபா 3000 ரூபா தான் சப்போர்ட் நிறைய ஆர்கனைசேஷன் பண்ணுறாங்க. அவ்வளோதான் நம்ம சப்போர்ட்டும் அனுப்புகிறோம். நிறைய பேர் மிஷனரியை சப்போர்ட் பண்ணுறவங்க. சில மிஷனரி ஸ்தாபனங்கள் 5000, 7000, 8000, 10000 என்று கொடுக்கிறார்கள். ஆனாலும் இங்கிருந்து சப்போர்ட் பண்ணுகிறவர்கள் 2000, 3000 தான் அனுப்புகிறார்கள் பொதுவாக. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அதனால தான் மிஷனரிகள் என்ன செய்ய வேண்டும்? கிவ் அஸ் திஸ் டே அவர் டெய்லி பிரெட் என்று அவர்கள் ஜெபிக்கிறார்கள். அந்த ஜெபத்தை கேட்டுதான் ஆண்டவர் நம்மை போன்ற மக்களை எழுப்புகிறார் மிஷனரிகளை சப்போர்ட் பண்ணுவதற்காக. மிஷனரிஸ் பல தியாகத்தோடு, நிறைய மிஷனரிஸ் நல்லா படித்தவங்க, இன்ஜினியர்ஸ், நல்ல எஜுகேட்டட் பீப்புள், மாஸ்டர்ஸ் டிகிரி ஹோல்டர், MBA படித்தவர்கள், சில டாக்டரேட் படித்தவர்கள் கூட மிஷன் ஃபீல்டில் இருக்கிறார்கள். ஆனால் வெளியில் இங்கே 50,000 70,000 சம்பாதிக்கக்கூடியவர்கள் அங்கே 5000 10,000 வாங்கி கொண்டு சந்தோஷமாக ஊழியம் செய்கிறார்கள். அவருடைய அடிப்படை தேவைகளுக்கு ஒரு எமர்ஜென்சி தேவை என்று ஒன்று இருந்தால், ஒரு காரியம் வாங்க வேண்டும் என்றால், ஒரு ஃபோன் வாங்க வேண்டும் என்றால், வீட்டில் ஒரு ஃபேமிலிக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு பணம் இல்லை, தியாகத்தோடு ஊழியம் செய்கிறார்கள். அவர்களுடைய ஜெபம், அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். இதையே நாமும் ஜெபிக்க வேண்டும் என்றால், ஆண்டவரே மிஷனரிகளுக்கான அன்றாட தேவைகளை தாரும். ஆண்டவரே மிஷன் ஃபீல்டில் உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஆண்டவர் இயேசு சொல்லிக் கொடுத்த பேட்டர்ன் பிரேயரை வைத்து நாம் தொடர்ந்து ஜெபிக்கலாம். இது நல்ல ஒரு மாதிரி ஜெபம். எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்பதற்கு நல்ல ஒரு டெம்ப்ளேட் பிரேயர். Forgive us as we forgive those who trespass against us. ஆண்டவரே மற்றவர்களை நாங்கள் மன்னிக்கணும். இங்கே பாருங்க, மிஷன் ஃபீல்டில் நிறைய பகைஞர்கள், நிறைய எதிர்ப்பாளர்கள், நிறைய பேர் தடை செய்கிற சக்திகள், நிறையா நம்முடைய விசுவாசத்திற்கு எதிராக செயல்படுகிற கூட்டங்கள், அப்படிப்பட்டதான மக்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். மிஷன் ஃபீல்டில் இது ரியாலிட்டி. அவர்கள் மிஷனரிகள் ஜெபிக்கிறார்கள், ஆண்டவரே இவர்களை நாங்கள் மன்னிக்க உதவி செய்யும். ஆண்டவரே நீர் எங்களுக்கு மன்னிக்கிறது போல் நானுங்களும் இவர்களை மன்னிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு எப்படி சிலுவையிலே பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொன்னாரோ, அதே போல மிஷனரிகள், அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற சக்திகள் ஏராளம். ஆகவே அவர்களுக்காக அவர்கள் ஜெபிக்கிறார்கள், ஆண்டவரே அவர்களை நாங்கள் மன்னிக்க, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். இங்கிலீஷில் ஜஸ்ட் forgive us as we forgive those who trespass against us. எங்களுடைய எல்லைகளை கடந்து எங்களை மிரட்டுகிற அவர்களை மன்னிக்க எங்களுக்கு கிருபை தாரும். அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். Missionaries are not accepted everywhere. They are persecuted. Jesus told them, don't curse them, bless them.
உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள் என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். அப்படிப்பட்டதான காரியங்களை வெளிப்படுத்துவதற்கு மிஷனரிகளுக்கு ஏராளமான வாய்ப்புகள். மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிற நாம், ஆண்டவரே அவர்களை துன்புறுத்துகிறவர்கள் ஏராளம், அவர்களை உபத்திரவப்படுத்துகிறவர்கள் ஏராளம். ஆண்டவரே அவர்களை சகித்துக்கொள்ள, அந்த உபத்திரவங்களை சகித்துக்கொள்ள ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே அந்த மிஷனரிகளுக்கு வேண்டிய கிருபைகளை ஆண்டவரே அந்த மனப்பக்குவத்தை நீ தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கலாம். ஆனால் மிஷனரிகள் எப்படி ஜெபிப்பார்கள்? ஆண்டவரே நீர் எங்களுக்கு மன்னித்தது போல நாங்களும் அவர்களை மன்னிக்க எங்களுக்கு கிருபை தாரும். அடுத்து, do not lead us to temptation, deliver us from all evil. எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று ஜெபிக்கிறார்கள். வார்ஃபேர், ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், ஆவிக்குரிய யுத்தம் அங்கே பலமாக இருக்கும். யுத்த களத்தில், அங்கே மிஷன் ஃபீல்டில். ஆகவே அவர்கள் இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை மனதிலே வைத்து அவர்கள் ஜெபிக்கிறார்கள். நாமும் அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அவர்கள் சந்திக்கிற ஆவிக்குரிய யுத்தங்களை நாம் மனதிலே வைத்து ஜெபிக்க வேண்டும். பவுல் சொல்லுகிறார் பாருங்கள், எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில், எஃபிஷியன்ஸ் சாப்டர் 6. அவர் ஒரு மிஷனரி, அவர் ஆரம்பித்த சபைக்கு கடிதம் எழுதும் பொழுது என்ன எழுதுகிறார்? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், பிசாசின் தந்திரங்களோடு ஏற்று நிற்க திராணியுள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஒரு மிஷனரி எழுதுகிறார், அவர் ஆரம்பித்த சபை விசுவாசிகளுக்கு சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள், பிசாசின் தந்திரங்களோடு நாம் ஏற்று நிற்க வேண்டும். நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாய் இருக்கும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி சர்வாயுத வர்க்கத்தை பட்டியலிடுகிறார். பட்டியலிட்டு விட்டு என்ன சொல்லுகிறார்? கவனிங்க, சர்வாயுத வர்க்கம் என்னது? அங்கே சத்தியம் என்னும் கச்சை, பிறகு மார்க்கவசம், நீதி என்னும் மார்க்கவசம், அப்புறம் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, பிறகு விசுவாசம் என்னும் கேடகம், பிறகு ரட்சணியம் என்னும் தலைச்சீரா, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம், எல்லா ஆயுதங்களையும் அணிந்து கொள். பண்ணிட்டு என்ன பண்ண வேண்டும்? 18ஆம் வசனம், எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டிய விதமாய் தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். ஒரு மிஷனரி சொல்லுகிறார், எனக்காக ஜெபம் பண்ணுங்க, சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்க, ஆவிக்குரிய யுத்தம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. கடைசியா, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உம்முடையவைகளே. ஆமென். That is the finishing line of missionary work. அதுதான் முடிவு. Hallelujah. The goal of missionary work, the focus of missionary work, financing missionary work, spiritual warfare and missionary work, the finish line of missionary work. பார்த்தீங்களா? அத்தனையும் அழகாக ஆண்டு சொல்லி கொடுத்துருக்கார். மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறதற்கு நமக்கு ஒரு நல்ல டெம்ப்ளேட். அதையோடு கூட மிஷனரிகளாக இருக்கிறவர்கள் நீங்கள் ஜெபிப்பதற்கு ஆண்டு கொடுத்த ஒரு நல்ல ஒரு அச்சு ஆதாரமான ஒரு ஜெபம். ஆமென். பிரியமானவர்களே, மிஷனரிகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். தொடர்ந்து மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறதை குறித்து அடுத்த எபிசோட்லேயும் உங்களோடு கூட நான் பேசுவேன். போன எபிசோட்லேயும் உங்களோடு கூட பேசினேன். We must pray for missionaries. மிஷனரி ப்ரேயர் கைடு உங்களுக்கு வேண்டுமென்றால் வாட்ஸ்அப் எண் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வருகிறது, அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். அல்லது எங்களுடைய வெப்சைட் ஹார்வெஸ்ட் சர்ச் இந்தியாவில் போயிட்டு நீங்கள் ப்ரேயர் கைடை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்கள். ஆனால் முக்கியமான விஷயம், நீங்கள் மிஷனரிகளுக்காக தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். யூ மஸ்ட் ப்ரே ஃபார் மிஷனரிஸ். ஆமென். புரிஞ்சுதா? ஜெபம் பண்ணி முடிக்கலாமா? ஆசீர்வாதமாக இருந்ததா? தகப்பனே, மிஷனரி ஊழியத்திற்காக நாங்கள் பல காரியங்களை செய்ய வேண்டும். Lord, not all of us are called to be missionaries, but all of us are called to be involved in missions. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற உத்தரவாதத்தை எங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறீர். மிஷனரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், எந்த மாதிரி ஜெபத்தை நாங்கள் பின்பற்றி ஜெபிக்க வேண்டும் என்றெல்லாம் எங்களுக்கு இன்றைக்கு அழகாக பேசினீர். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். மிஷனரிகளாக நீர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்ததான 12 சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் பொழுது நீர் சொல்லிக் கொடுத்த காரியத்தை இன்றைக்கு மிஷனரிகளுக்காக நாங்கள் வைத்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். எங்களை கற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.
பிரியமானவர்களே, not all of us are called to be career missionaries, but all of us are called to be involved in missions work. எல்லாரும் மிஷனரிகளாக போவதற்கு அழைக்கப்படாமல் இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு மிஷனரி ஊழியத்தில் ஈடுபட கர்த்தர் நம்மை அழைக்கிறார். பிரியமானவர்களே, மிஷனரி ஊழியத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்ற ஆசை வாஞ்சை உங்களுக்குள் இருக்கிறது. ஆனால் எப்படி ஜெபிக்க வேண்டும், ஜெப குறிப்புகள் வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு இருக்கிறது. உங்களுக்காக அழகாக ஆங்கிலத்திலும் தமிழிலும் ப்ரேயர் கைட்ஸ் பிரிண்ட் பண்ணி ரெடியாக இருக்கிறது. வட இந்திய ஊழியத்திற்காக ஜெபிப்பதற்கு உங்களுடைய தெளிவான பெயர், விலாசம், முழு விலாசம், உங்களுடைய ஃபோன் நம்பர் எங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி தாருங்கள். உங்களுக்காக நாங்கள் அதை அனுப்பி தருவோம். God bless you.